உனக்குள்ள இறங்கி உறங்கி என்ன சுர வருகிற மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொவைல பார்த்துப்பீங்க. ப்ரொவைல பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். சார் நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லாம் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட்ஸ் இவ்வளோ வந்து மேக் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து நான் ஒரு 2 ஸ்டெப்பில் டக்குன்னு எடிட் பண்ணிருப்பேன். எப்படி எடிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இருக்குது. நான் ப்ரொஃபஷனல் லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி ஆப்பில் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து நீங்கள் வந்து ஆப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் கிளிக் பண்ணி அப்படின்னா +, பக்கத்தில் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நான் அந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு புக் மார்க் ப்ரெசென்ட் வச்சு நான் எடிட் பண்ணியிருப்பேன். இந்த புக் மார்க் ப்ரெசென்ட்டில் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணலாம். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ண பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் நான் வந்துட்டு வாய்ஸில் வந்து சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ரெடைட்னு ஷோ ஆகும். ரெடைட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆன ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சேனல் நேம் பண்ணி இருங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதில் வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா குரூப்பில் இருக்கும். குரூப்பில் தான் சென்டரில் இருக்கிற அட்ஜஸ்ட் ஆகுது. அதில் வந்து நீங்கள் வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணி இந்த குரூப்பில் தான் நம்ம இமேஜ் சேஞ்ச் பண்ண போகிறோம். எல்லாம் பார்த்தா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆட் யுவர் இமேஜ் 9:6 வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கரெக்டான சைஸில் வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து கரெக்டாக கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். கரெக்டாக இந்த பிக்சல் எப்படி வந்து கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து கீழே பார்த்தா ப்ளஸ் ஐக்கன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா 9:6 ஒரு சைஸ் இருக்கும். கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். கிளிக் பண்ணால் ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக அந்த சைஸில் வந்து அந்த பிக்சல் வந்து கரெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் கீழே பார்த்தோம்னா ப்ளஸ் ஆகி மாதிரி க்ரீன் கலர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நீங்கள் மீடியா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த 6 பார் மார்க் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே நீங்கள் யார் இமேஜ் செட் பண்ணலாம் உங்கள் இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் வச்சுருப்பீங்க உங்கள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். மேலே 3 டாட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 5th ஃபில் கம்பல்சரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிடும். இன்னும் நீங்கள் ஜூம் பண்ணால் நீங்கள் அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு அந்த உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணினா உங்கள் அழகாக ஜூம் பண்ணலாம். ஜூம் பண்ணிட்டு மேலே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கே 3 ஆப்ஷன் போய் நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்லாம் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க உங்களுக்கு தேவையான ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் இங்கே மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பேஜ் ஒரு வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகணும் கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் ஏற்றா உங்களுக்கு 9:6 வந்து கிராப் ஆகும். கிராப் ஆனால் சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலில் வந்து இமேஜை வந்து கன்வெர்ட் ஆகி சேவ் ஆகிடும். இப்போ வந்து பேக் வந்துங்க. இதே மாதிரி அங்கே ஆட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு 12 இமேஜ் நினைக்கிறேன். கரெக்டாக 12 இமேஜ் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் நான் மென்ஷன் பண்ணல அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஆப்ஷன் மாதிரி ஒரு லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறேன் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் வந்து அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து எப்பவுமே ஆட் ஆகும். நீங்கள் அலைன் மோஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து அதுவே ஃபிக்ஸாக பக்காவாக வந்து செட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த குரூப்பில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த குரூப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுதா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு எடிட் குரூப் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நெக்ஸ்ட்டு உள்ள வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சாங் எடிட் பண்ணலாம் இந்த சாங் நேம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எடிட் டெக்ஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் லேயர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து சாங் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே உங்கள் சேனல் இங்கே நான் கீழே மேலே வந்து சேனல் நேம் மென்ஷன் பண்ணிருப்பேன். நீங்கள் யார் இமேஜ் சேஞ்ச் பண்ணலாம் உங்கள் இமேஜ் நேம் சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் லேயரில் வந்து கை வைக்காதீங்க. குரூப் லேயர் தான் அந்த மேலே அப் டவுன் வர ஹார்ட்டு நீங்களாம் வால்யூம் பார் பட்டன் பார்த்துங்க. இதே மாதிரி நான் ஹார்ட்டில் வந்து நான் வால்யூம் பார் செட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் இங்கே கீழே ஒரு குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் ஷோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இங்கே ஒரு குரூப் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் இமேஜ் சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் லேயராக சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். மேலே ரேஜென்ட் இருக்கும். இது மட்டும் டிலேட் பண்ண போகிறேன். அது வந்து கையை வைக்காதீங்க. கீழே இமேஜ் லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அங்கே முன்ன சேஞ்ச் பண்ண மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் பார்த்தா அப்படியே உங்களுக்கு லைனாக இங்கேருந்து ஆர்டராக ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் உங்களுக்கு அது ஆட் ஆகினே வரும். நீங்கள் இல்லை ஸ்ட்ரைட்டாக கண்டினியூஸாக நீங்கள் கலர் அண்ட் ஃபில்லில் வந்து ஒரு இமேஜாக நீங்கள் ஆட் பண்ணே வாங்க. நான் உங்களுக்கு ஒரு 4-5 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிட்டு நான் வந்து பேக்கில் வந்து காமிக்கிறேன் ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து குரூப் 1 ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேக் வந்துங்க. இந்த புக் மார்க் பர்சன்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9643. கரெக்டாக புக் மார்க் பர்சன்ட்டுக்கான பாஸ்வேர்டு வந்து 9643 போட்டு நீங்கள் கரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிங்க.
பேக்ரவுண்டிங் பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூவ் ஆகுது உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் வந்து வியூ பண்ண முடியும். இப்போ பேக் வந்துங்க ஃபுல்லாக பேக் வந்துங்க. ஃபுல்லாக பேக்ரவுண்ட் லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி சூப்பராக வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகி இமேஜ் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இமேஜ் ஆட் பண்ணல. அதனால் நான் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக அந்த இமேஜ் லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணி உங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ ஆப்ஷன் ஒரு எல்லோ கலர் பார் மாதிரி போட்டிருப்போம். இந்த HDRCC லேயர் நான் மென்ஷன் பண்ணுற நான் எல்லோ கலர் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து அந்த ஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ண உங்களுக்கு HDRCC வந்து ஆன் ஆகிடும் சூப்பராக உங்களுக்கு பார்க்கறதுக்கும். மேலே செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும் சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.